நாம விட்டுட்டோம். நம்ம கிட்ட ஆட்சி இருக்கும்போது முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்தது, இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்தியாவில் எங்கும் இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு தீர்ப்பு எழுதினா சுப்ரீம் கோர்ட்ல, செக்குலர் ஸ்டேட். ஆனால் அதில் கான்ஸ்டியூஷனில் ரைட்டை கொடுத்தான், ஐபிசியில் போட்டு 125 ஒரு செக்ஷனில் கொடுத்து டைவர்ஸ்ட் உமன் ஷுட் பி கிவன் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் அலர்ட் ஆனோம். நாங்களாம் அலர்ட் ஆகி மீட்டிங்கில் போட்டு ஒரு 30 உயிர் பலியாச்சு. இருந்தாலும் ஒரு 10 ஊரில் போராட்டங்களை வச்சு பல ஆயிரம் ஊர்களில் அமைதியான முறையில் நடந்துச்சு. அதில் நம்ம சர்க்கார் பணிஞ்சு ஒரு பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க, பனாத்வாலா பில்லு. அந்த பில்லை நாங்கள் 11% இருக்கிறோம். டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனில் நாங்கள் 11% இருக்கோம். அந்த 11% உள்ள நாங்கள் ஒரு அமைதியான அறவழி போராட்டம். வெளிநாடுகள்லேருந்து குரலாவது வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம வயலே அங்கே உஷாராகாமல் இருந்தான். அப்புறம் போய் எதிர்த்தோம். காரணம், அல்லாஹ் குரான்ல சொல்றது இத்தா காலம் வரைக்கும் நான் கொடுத்து சொல்லியிருக்கான். பெண்களுக்கு ஸ்டேட்டஸ் நம்மளை தவிர வேற யாரும் கொடுத்ததில்லை. ஆனா பெண்களுடைய உரிமை பறிபோகிறதா ஒரு கற்பனை காவியத்தை கட்டி விட்டு அங்க என்ன பண்ணாங்க, பல முஸ்லீம்கள் அல்லாத நிறுவனங்கள் போராட்டத்தை தூண்டின. காமன் சிவில் கோட் கொண்டு வந்தோம். அது கொண்டு வந்தா இந்தியா துண்டு துண்டா போயிடும். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ எங்க சட்டத்துல கை வைக்காது. நீ எப்படியோ பண்ணிட்டு போ. நீ ராமராஜ்யத்தை ராமனை வச்சு ஆண்டாலும் சரி, ராவணை வச்சு ஆண்டாலும் சரி, எங்க சட்டத்துல கை வச்சினா முறையான போராட்டங்கள் அறவழியில நாங்க செலுத்திட்டோம். அடுத்தாப்புல நாங்க முரணாக தான் மாறுவோம். அது ஜாமியா குற்றம்னு சொன்னாலும் சரி, ஜமாத்துல குற்றம்னு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சது அல்லாஹ்வோட காசுல கை வைக்காது. அதுல கமெண்ட் பண்றது எங்க ஆலி மூலமாக்க இல்லாத ரைட். எங்க ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத உரிமையை ஆஃப்டர் ஆல் ஒரு குஃபார் உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு போயிட்டான். நீங்க வந்து கட்டாயம் கொடுக்கணும். அப்ப என் பொண்டாட்டிய நான் தலாக் சொல்றேன். ஆன் தட் கிரவுண்ட் தலாக் இஸ் நாட் அல்லாஹ் வில்ஃபுல்லா கொடுத்ததில்லை. அதை பத்தி நான் விரிவாக உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். என் மனைவிய என் வேலைக்காரனோட நான் பார்த்துட்டேன், தவறான உடல் உறவுல. அவளுக்கு நான் தலாக் சொல்லிட்டேன். இவன் மெயின்டெனன்ஸ் கொடு, நான் மாசம் 5000 ரூபா நான் கொடுத்தேன்னு வச்சுங்க. அவன் என் வேலைக்காரன் என் துட்டிலேயே எனக்கு எடுத்தாப்புல அந்த சேம் சின்ன செஞ்சுட்டு இருப்பான். அப்ப அது விபச்சாரத்துக்கு கொடுக்குற ஊக்க போனஸ்ரா. நீ இல்லடா ஒப்பஞ்சாலும் செய்ய முடியாது. அந்த தீர்ப்புகளை கொடுக்கணும். பரமுறை சிறப்படுத்தப்பட்டோம். சிறப்படுத்தினாலும் பரவாயில்ல, எங்களை நீ சிலுவையிலேயே அடிச்சுக்கோ, நாங்கள் அதான செய்வோம். நீ சிலுவையில் அடிச்சுக்கோ, சித்திரவதை பண்ணிக்கோ, நாசமா போறோம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. We are following only Islam. We are adhered to it. Adherence in Islam is appreciated. Allah will see that. அதனால நீ எங்களை என்ன வேணா பண்ணிக்கடா, நாங்கள் கொளுத்து தானே ஜீவன். முதல்ல செருப்புல அடிச்சோம், கொளுத்தணும். அந்நிய பெண்ணுக்கு 50 ரூபா கொடுக்கறது குற்றம். தலாக்கு சொன்ன அடுத்த மனுஷன் அவன் அந்நிய பெண்ணாயிரம் எப்படா கொடுக்க முடியும்? சந்திர சூட்டு போட்டு அடிக்க ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சு பிடிச்சி போட்டேன். அந்நிய பெண் வாங்க முடியுமா? அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மனைவிக்கே கொடுத்தோம். ஏன்னா நாங்க வந்து இஸ்லாத்துல வெறியர்கள். அது யார் சொன்னாலும் மாற்றிக்க முடியாது. நான் அப்படித்தான் இருக்கிறேன், அப்படித்தான் இருப்பேன். காரணம், என்னுடைய ஈமான் அப்பதான் பியூரிஃபைடா இருக்கு. மற்றது இஸ்லாத்தை பத்தி யாரு பேசினாலும் எங்களால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு தினம் அது பயான் சொல்லிட்டு இருக்கிறத விட ரியாக்ஷன் இன் இஸ்லாம் ஹவ் ஃபார் தட், அதை நீங்க பாத்துக்கணும். வேணா நம்ம தொழுக வர மாட்டான், ஆனா பண்டிகை தொடுறா தொட மாட்டான். அந்த தொடாம இருக்கிறான் பாரு, அல்லாஹ் வெறுத்ததை வெறுப்பது கூட ஈமானின் ஒரு வகை. கொஞ்சம் கொஞ்சம் மோல்ட் ஆயிக்கணும். கூடுமான வரைக்கும் இஸ்லாத்துக்கு குரல் கொடுப்பதிலேயே இருந்த நம்மள நாமளே குறை சொல்லிக்கிட்டு எதுக்கு மீளாது விழா, எதுக்கு அந்த விழா, உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கே நேரம் சரியா போகுது. அப்ப எப்படி காவிரி பாட்டு இது பண்ண முடியாது? ஒரு கிணறு இருக்குன்னா அதை தூர்வாரமான சுத்தம் பண்ணும். இந்த விழா தேவையா வேண்டாம உதங்க அங்கங்க. என்ன கேட்டா ரிவிட் இஸ் பெட்டர் திங். நான் அப்படித்தான் செஞ்சிருது. எந்த உலகம் ஆலையும் அங்க வந்து 2 பிளவு 3 பிளவு நான் புடிச்சு கட்டி வச்சு உதைக்கிறோம். அங்க நம்மளுக்கு எதிரிகளே இஸ்லாமானவங்க தான். நாங்க காஃபீரோட சுத்துறோம், காஃபீர் வைக்கிறோம், காஃபீர் ஜட்ஜிட்ட வாங்குறோம், காஃபீரை வச்சே ஜாமீன் எடுக்கிறோம், காஃபீரையே வச்சுட்டு வரோம்.